நீங்க ஹை கிராஸ் வாங்க ஆசைப்படுறீங்களா? இந்த வண்டியில என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இது ஹை கிராஸ் VX அப்படின்ற ஒரு மாடல் கார் கூட. இந்த ஹை கிராஸ் VX நாங்க என்னெல்லாம் அப்கிரேட் பண்றோம்ன்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவா நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்களும் ஹை கிராஸ் வாங்கினீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கும். இந்த ஒரு ப்ளூ கலர் காருக்கு நாங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பெயின் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ஆப்டிவரா அப்படின்ற பிராண்டோட 10 இயர்ஸ் வாரண்டி பேக்கப் உள்ள ஒரு PPF ஃபிலிம் தான் கார் லொகேட் பண்றோம். இது வந்து அல்ட்ரா கிளாஸ் ஷைனிங் மெட்டீரியலோட கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த PPF வந்து நீங்க பியூர் உங்களுக்கு நானோ செராமிக் கோட்டட் PPF மெட்டீரியல் இன்ஸ்டன்ட் செல்ஃப் ஃபில்லிங் அவைலபிள் இருக்கு. ஸோ என்னதான் நீங்க கார்ல துடைக்கிறப்பயோ இல்லைன்னா முள்ளு சேறு சகதின்னு பட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்கிராச்சஸ் ஆனா கூட வெயில் பட்டாலே போதும் அந்த ஸ்கிராச்சஸ் வெல்ஸ் எல்லாமே அதுவே ஹீல் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான PPF நாங்கள் என்டையர் காருக்கு லொகேட் பண்றோம். இந்த PPF அப்புறமா நாங்கள் லொகேட் பண்ற ப்ராடக்ட் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கிரில் தான். இந்த கிரில் வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே கான்செப்ட்ல ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் பண்ணி லோகோ மட்டும் பிளாக் அண்ட் ரெட்ல நாங்கள் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூடவே 3 இண்டிகேட்டர் லைட்டுமே லொகேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து காரோட லுக்கை வந்து கம்ப்ளீட்டா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கிரில் கூடவே நாங்கள் ஆட் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து காரோட ஹெட்லாம்ப். கண்டிப்பா ஐகாஸ் வாங்கினா நீங்க முதல்ல ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஹெட்லாம்ப் பண்றது ஒன் ஆஃப் த புவரஸ்ட் சாய்ஸ் இன் ஐக்ராஸ். ஸோ நீங்க கார் வாங்கினா ஹெட்லாம்ப் பண்றது கம்பல்சரி மாத்தி ஆகணும். ஏன்னா அப்பதான் உங்களோட ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கும். இந்த ஹெட்லாம்ப் வந்து ஒரு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் டைப் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸ் தான். இல்ல 3 lens ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் மூவபிள் இண்டிகேட்டரோட உங்களுக்கு லைட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த லைட் நம்ம எப்போ ஸ்விட்ச் ஆன் பண்றோமோ அந்த லைட் நீங்க பார்க்கலாம். இந்த ஹெட்லாம்ப் நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஒயிட்ல ஒரு அழகான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அது அப்படியே கான்ஸ்டன்டா ப்ளூல டிம்ல இருந்து பிரைட் மோடுக்கு உங்களுக்கு மாறி கொடுத்துரும். அப்புறமா அகைன் அந்த லைட் வந்து ஒயிட் மோடுக்கு மாறி ஒரு DRL ஃபங்க்ஷன் பண்ணவும் இந்த லைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே வந்து நம்ம ஹெட்லாம்பா ஆன் பண்றப்ப அந்த 3 lens மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆங்கிள் ஷேப்ல உங்களுக்கு ஆப்போசிட் வர உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த லைட்லயே உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீமுமே கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு கம்ப்ளீட்லி பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டி லைட்ஸ் தான். இது வந்து எந்த விதமான டேம்பரிங்கும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கம்ப்ளீட்லி பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டி தான். இந்த லைட்ஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து போச்சே டைப் DRL. இந்த DRL நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லைட் வந்து ஒரு எலிமினேட்டிங் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஜிக்ஸாக் மாடலில் உங்களுக்கு போயிட்டு கடைசியில் கான்ஸ்டன்ட்டாக வந்து நிற்கும். அதே லைட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் பிரைட்னஸாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு போச்சே டைப் DRL. இதோட டைப் கூடவே நீங்கள் இண்டிகேட்டர் போடுறப்ப லைட் வந்து உங்களுக்கு ரைட் மோடில் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் உங்களுக்கு லைட் உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் போடுறப்பயுமே லெஃப்ட்லயுமே அதே பேட்டர்ன்ல லைட் உங்களுக்கு மூவபிள் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கூட எங்க ஃபாக்லாம் பாத்தீங்கன்னா VX மாடல் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டம்மி கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 3 இன்ச்ல வர ஒரு மோகோ ப்ரொஜெக்டர் லென்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டூவல் லேசர் ப்ரொஜெக்டர் லென்ஸ். இந்த ப்ரொஜெக்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க காரோட கம்ப்ளீட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு மிஸ்ட் கிளியரன்ஸுக்குமே சரிதான், லாங் டிஸ்டன்ஸுமே சரிதான். இந்த ஃபாக் ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கும். இதோட மீட்டர் கவரேஜ் உங்களுக்கு மினிமம் 600 இருந்து 700 மீட்டர்ஸ் வரைக்கும் இதை த்ரூ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த லைட்ஸ் கூட சேர்ந்து இந்த 5 ப்ராடக்ட் நீங்க லொகேட் பண்றப்ப காரோட ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து லுக் அண்ட் ஃபீலும் சரி அண்ட் ஹெட்லைட் வெளிச்சங்களும் சரி நல்ல ஒரு பிரீமியமான லுக்குமே கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது கூடவே நாங்கள் அடிஷனலாக ஆட் பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்க பாடியில் வந்திருக்கிற இந்த ஒரு வீல் ஆர்ச் ஸ்டஃப் தான். இந்த வீல் ஆர்ச் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ZXO மட்டும் தான் வீல் ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த வீல் ஆர்ச் வந்து நாங்கள் இந்த ஐகாஸுக்குமே நாங்கள் லொகேட் பண்ணியிருக்கிறோம். விச் இஸ் இன் மேட் ஃபினிஷ். வை மேட் ஃபினிஷ்னா பை டிஃபால்ட்டாக வர பாடி கிட்லையுமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே அதை கண்டினியூட்டி பண்ணி நாங்கள் இந்த ஒரு வீல் ஆர்ச்சுமே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த காரில் அதிகமாக ஸ்க்ராச்சஸ் ஆகிறது அந்த வீல் ஆர்ச் இடம் தான். அது ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காரோட லுக்கை இன்னமும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு புல் டைப்பில் காட்டுறதுக்கு வந்து இந்த வீல் ஆர்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூட நாங்கள் ஆட் பண்ணுறது ஃபுட் ஸ்டெப். இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாடியை அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப் கூட. இது வந்து எக்ஸ்ட்ரா எந்த விதமான லோகோவோ நேமுமே இல்லாமல் பாடி கூட மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலான ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இந்த ஃபுட் ஸ்டெப் பாருங்கள் ஒரிஜினல் அந்த போர்டில் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு கண்டினியூட்டி பேட்டர்ன் உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து லொகேட் ஆயிருக்கும். இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கோட எண்ட் வரைக்குமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீல் ஆர்ச்சோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் வரைக்குமே இந்த ஃபுட் ஸ்டெப் கவர் ஆயிருக்கும். அந்த ஃப்ரண்ட்ல இருக்க வீல் ஆர்ச் கூடவே நாங்கள் வந்து பேக்லையுமே அதே பேட்டர் வீல் ஆர்ச் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பீஸ் வந்து போனதுக்கு அப்புறமா உங்க நல்ல லாங்ல இருந்து பாருங்க ஒரே பீஸ்ல உங்களுக்கு வந்து பேக் சைடு வீல் ஆச்சு ஃபுட் ஸ்டெப் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தீம் மாதிரி உங்க காரோட சைட் பாடி பில்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான திங் பார்க்கலாம், இந்த இண்டிகேட்டர் லைட். இந்த இண்டிகேட்டர் லைட் பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு எல்லோ பல்ப்ல தான் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் ஆரஞ்சு மோட்ல. பட் இது வந்து ஒரு DRL மாதிரியுமே ஃபங்க்ஷன் ஆகும். அதே டைப் நீங்க இண்டிகேட்டர் போடுறப்ப இண்டிகேட்டர் மோடுக்குமே லைட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதுவுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லாம்ப் கூடவே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டருமே உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு ஃபுல் ஃப்ரேம்
ஃப்ரேம்ல பார்க்குறப்ப உங்களுக்கு மூணுமே ஒரே மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்மோக் ஃபினிஷ்ல வர ஒரு இண்டிகேட்டர் லைட். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு பிளாக் ஃபினிஷ்லேயே உங்களுக்கு மிரரவே அது மர்ஜான மாதிரியான ஒரு லுக்கை தான் இந்த லைட் கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது கூட நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரயில். ரூஃப் ரயில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் வந்து மேலே டபுள் செட் இப்போ ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் நல்ல சாலிடான ஓஎம் ரூஃப் ரயில் தான் கார் லொக்கேட் பண்ணிருக்கோம். இது வந்து இந்தோனேஷியன் மாடல் கார்லாம் இப்போ டிஃபால்ட்டாக வர ரூஃப் ரயில் வந்து நாங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி இந்த ரயில் நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் நல்லா பிடிச்சி ஏறதுக்குமே சரி, நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த ரூஃப் ரயில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ரூஃப் ரயில் கூடவே நாங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் திங் சொல்லலாம், இந்த டெயில் லேம்ப். இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபார்டோட இன்ஸ்பயர் பண்ண ஒரு டெயில் லேம்ப் தான். ரெட் தீம்ல வர ஆல்ஃபார்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் காரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு டெயில் லேம்ப் கூட. இதை நீங்க ஆன் பண்ணாலே பார்க்கலாம், ஒரு மியூசிக்கல் பேட்டர்ன் லைட் ஸ்டார்ட் ஆயிட்டு சென்டர்ல இருந்து கம்ப்ளீட் எண்ட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதே லைட்டை நீங்க பிரேக் பண்றப்ப இது லைட் ஈவன் மோர் பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பிரேக் பண்றப்ப பட் டிரைவிங்ல இருக்கப்ப இந்த ஒரு ரெட் பேட்டர்ன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இண்டிகேட்டர் போடுறப்பையும் பார்க்கலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட் ஆட் பண்ணியிருப்போம். அதுவுமே கவனிச்சு பாருங்க, ஆல்ஃபா டெயில் லேம்போட சேம் ரெப்ளிகாவை நாங்கள் அங்கேயுமே இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த ஒரு டெயில் லேம்ப் உங்களுக்கு செட் ஆஃப் 3 பீசஸ். ஸோ சென்டரில் வர அந்த லோகோ பீஸுமே சேர்ந்த மாதிரி இந்த டெயில் லேம்ப் மாறுறப்ப உங்கள் வண்டியோட ரியர் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த டெயில் லேம்ப் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டெயில் லேம்ப் கூட நாங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணுற அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோமேன் அப்படின்ற ஒரு ரியர் பம்பர். இது வந்து ஒரு பிளாக் தீம் அண்ட் ரெட் லைன். என்னடா அது பம்பர் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு, சேஃப்டியா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து நல்ல சாலிடான பம்பர். நார்மல் பம்பர் மாதிரி இல்லாம நீங்க எவ்வளவு அடிச்சாலுமே நல்ல எவ்வளவு ஹெவியா இம்பாக்ட் ஆகுறாலுமே பம்பரோட ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நீங்க யூஸ்வலா நிறைய கார்ல பம்பர் போட்டிருப்பீங்க. அண்ட் எந்த கார்லயுமே இந்த பம்பர் நீங்க ஏறி பார்க்கலாம். இந்த கார்ல ஏறி காட்டுறோம். இதோட மேக்ஸிமம் வெயிட் அந்த பம்பர் வந்து தாங்கும். இதுதான் இந்த பம்பரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. வேற எந்த பம்பர்லையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கவே முடியாது. ஹெவியான ஒரு லோட் தாங்கும். அண்ட் காரோட லுக்கை எந்த விதத்துலையுமே ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷை வந்து இந்த ரியர் பம்பர் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ப்ரோபேண்ட் அப்படின்னு லெட்டர்ஸ் மட்டும் அழகாக ரெட் தீமில் ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக உங்களுக்கு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பம்பர் ஒன்லி அவைலபிள் இன் கார் சென்ஸ். இந்த பம்பர் கூடவே நாங்கள் அடிஷனல் ஆட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து சீட் கவர்ஸ். சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற நாப்பா மங்கோலியன் தாண்டி இந்த காருக்கு யூஸ் பண்ணுற சீட் கவர் வந்து ஒபேக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒபேக்ன்றது மோஸ்ட் சாஃப்டஸ்ட் லக்ஸூரியஸ் லெதர் சொல்ல முடியும். இந்த ஒரு ஆர்ட் லெதர் மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து எக்ஸ் ஸ்டிச் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பிகர் டைமண்ட் மெட்டீரியல். ஸோ லுக் அண்ட் ஃபீல் நீங்க பார்க்கலாம், மோஸ்ட் சாஃப்டர் தென் எனிதிங் இந்த மெட்டீரியல். இந்த குவாலிட்டி வந்து பிரீமியமான லுக்குமே இந்த குவாலிட்டிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் உட்காரப்பையுமே பார்க்கலாம், நல்ல லக்ஸூரியான கம்ஃபர்ட் நீங்க சீட் கவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த வந்து ஒரு சிங்கிள் கலர் நாங்கள் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்டீரியர் கூடவே மேட்சிங் ஆயிருக்கும் சொன்னதுனால, ஏன்னா பை டிஃபால்ட் அந்த கலர் கொடுத்துருக்க காஃபி ப்ரௌன் கலர்ல நாங்க அப்படியே நாங்க பேட்டர்ன் பண்ணி நாங்க சீட் கவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சீட் கவர் டிசைன்ஸ் கூடவே நாங்க அதோட சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கன்சோலுமே நாங்க அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஸ்டேரிங் கவர்மே நீங்க கவனிச்சு பார்க்கலாம், ஒரு ஓஎம் ராப்ல ஸ்டேரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரீமா எண்ட் டு எண்ட் ஸ்டிச் பண்ணி ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு ஸ்டீரிங் கவர் அந்த கார் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சீட் கவர் மேட்சிங்ல நீங்க மேட் பார்க்கலாம். மேட்டுமே மடாஸ்டோ அப்படின்ற ஒரு பிராண்டோட மோஸ்ட் லக்ஸூரியஸ் மேட் வித் கூச்சி கிராஸ் மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட கவரேஜ் நீங்க பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பிளேஸ் இந்த பேட் கவர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த மேட் கிளீனிங்குமே இதை மட்டும் நீங்க எடுத்து கிளீன் பண்ணிட்டாலே போதும், நீங்க திருப்பி மேட் எடுத்து ரீபேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100% வாஷபிள் அண்ட் மேக்ஸிமம் கவரேஜ் உள்ள பியூட்டிஃபுல்லான 70 மேட். இந்த மேட்டுமே இந்த கார் லொகேட் பண்ணியிருக்கும். அண்ட் சீட் கவரோட பேக் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம், லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஷேப்பை தான் சீட் கவர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சீட் கவர் கூட நாங்கள் அடிஷனல் ஆட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து டாப் கியர் அப்படின்ற பிராண்டோட ஒரு யூட்டிலிட்டி ஃபுட் ட்ரே ஆர் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சீட்ல உட்காந்துட்டு நீங்க சாப்பிட்றதுக்கோ லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கோ ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா கூட இருக்கும். அண்ட் இதோட ஃபோன் சார்ஜிங்குமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அது மூலமா நீங்க உங்க மொபைல் ஃபோன்ஸுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு யூட்டிலிட்டி ட்ரே மூலமா உங்க புக்ஸ், நாவல்ஸ் மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க இங்க லொகேட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரேலவே பார்க்கலாம், ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் லைட்ல ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி லைட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரே கூடவே நாங்கள் அடிஷனலா பேக்ல போய் நீங்க பார்க்கலாம், அந்த ஃப்ளோர் மேட்டோட கண்டினியூட்டி உங்களுக்கு எங்கேயுமே கம்ப்ளீட்டா வந்திருக்கும். இதுல பேக் சீட்ல
கம்ப்ளீட் மேட்டுக்குமே அந்த கூச்சி கிராஸ் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து 3 பேர் பேக்கில் நடந்து போகிறவங்களுமே அப்படி தான் போவாங்க. ஸோ அதுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஏற்ற மாதிரி இந்த மேட் வந்து கிளீனிங் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா கூட இந்த மேட் அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரணும், ஆம்பியன்ட் லைட். யூஸ்வலாக நாங்கள் அப்போட் ஆம்பியன்ட் எல்லாமே 18 பேட்டர்ன் லைட் தான். பட் இந்த காருக்கு சூஸ் பண்ணுற ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து 21 பேட்டர்ன் ஆஃப் லைட்ஸ். 21 லைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் உங்களுக்கு லைட் இங்கே கேன் வைக்கிறப்ப லைட் ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு எலிமினேட் ஆகிறப்ப ரொம்ப அழகான ஒரு ஃபீல் அந்த லைட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட்டாக சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது உங்களுக்கு லைட் எலிமினேட் ஆன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸை லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஓப்பன் லிவருக்கு மேலேயுமே ஒரு லைட் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் உங்கள் லெக் ரூமுக்குமே உங்களுக்கு 4 லெக் ரூம் லைட் உங்களுக்கு எலிமினேட் ஆகும். அண்ட் இதை தாண்டி உங்கள் காரோட டேஷ்போர்டில் வர இந்த ஏசி பேனல்ஸ்லையுமே லைட் வந்து உங்களுக்கு எலிமினேட் ஆகும். அண்ட் அதை கூடவே நீங்கள் மெயினாக கவனித்து பார்க்கலாம், உங்கள் டேஷ்போர்டோட சென்டர் ஃப்ரேமில் வந்து ஒரு மியூசிக்கல் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஒரு தீமில் உங்களுக்கு கேலக்ஸி டிசைன் அந்த லைட் உங்களுக்கு எலிமினேட் ஆகும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே லைட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 4 டோர் பேட், டேஷ்போர்ட் அண்ட் உங்களோட லெக் ரூம் அண்ட் உங்களோட கன்சோல் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரியான எல்லா சர்ஃபேஸ்லையுமே இந்த லைட் எலிமினேட் ஆகும். என்னடா அது லைட் மல்டி கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கே, இதை கான்ஸ்டன்ட்டாக மாற்ற முடியுமான்னு பார்த்தா ஆமாம், இதில் மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுன்ற கலரில் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ரெட், ப்ளூ, கிரீன், ஒயிட் மாதிரியான மல்டி கலர்ஸில் நம்ம லைட் சூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த எல்லா கலருமே நம்மளால பிரைட்னஸ் பண்ண முடியும், டிம் பண்ண முடியும் அண்ட் கலர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். பிகாஸ் இது RGB பேட்டர்ன் ஃபோனில் அப்ளிகேஷன் மூலயமா நம்ம இதை வந்து ஃபீல் பண்ணிக்க முடியும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சாலே போதும், லைட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்லீப் மோடுக்கும் போயிடும். ஸோ நீங்கள் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப இந்த லைட் இல்லாமலும் நீங்கள் கார் டிரைவ் பண்ண முடியும். ஜஸ்ட் அண்ட் சுவிட்ச் மோடல் தான் இது. வந்து எக்ஸ்ட்ரா எந்த விதமான ஆல்ட்ரேஷனுமே இல்லாமல் ஒரிஜினல் பிளேஸில் எங்கே சுவிட்ச் வருமோ அங்கேயே லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பக்கத்து சுவிட்சும் பார்க்கலாம், ஒரு ஃபாக் லாம்ப் சுவிட்ச் கூட அதுவுமே எங்கள் ஒரிஜினல் பிளேஸை லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னலாக எந்த விதமான எக்ஸ்ட்ரா சுவிட்சஸ் எதுவுமே தெரியாமல் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் கம்ப்ளீட் காருக்குமே நாங்கள் டேம்பிங் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சி பில்லர், உங்கள் சி பேனல், டோர் பேனல் அண்ட் ரூஃப் ஃப்ளோர் மாதிரியான இதையும் தாண்டி வீல் ஆச்சுமே நீங்கள் பார்க்கலாம். வீலுக்கு மேலே வர ஆர்ச் ஷேப்லையுமே நாங்கள் டேம்பிங் யூஸ் பண்ணுறோம். மொத்த டேம்பிங்கும் ஆட்டோ ஃபன் அப்படின்ற ஒரு மேட் இன் ரஷ்யன் குவாலிட்டி டேம்பிங் தான் இந்த காருக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் உங்களுக்கு காரோட மெட்டல் கிரேடுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து எந்த ஒரு ஹை கிளாஸுமே வராது வித்தவுட் டேம்பிங் இருக்கிறப்ப. நீங்கள் டேம்பிங் பண்ணாலே இந்த டட் எஃபெக்டே மாறும். அது கூடவே நீங்கள் நல்லா லாங் ஸ்பீட் போகிறப்ப உங்களுக்கு அந்த 120, 100க்கு மேலே போன ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஏர் மோஷன்ஸுமே குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் வைப்ரேஷன்ஸை இந்த டேம்பிங் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த டேம்பிங் கூட அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ரெட் விண்ட் அப்படின்றது டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட சவுண்ட் சொல்யூஷன் டேம்பிங் தான். இந்த டேம்பிங் வந்து இந்த ரப்பரில் வந்து நாங்கள் லொக்கேட் பண்ணி நாங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லா கார்னர்ஸுமே இந்த ரப்பர் உங்களுக்கு சீல் ஆகிருக்கும். இந்த டேம்பிங், இந்த ரெட் விண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த டோரும் இந்த பீடிங்கும் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒரு ஏர் கேப் கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஏர் கேப் மூலயமா நீங்கள் ஒரு அபோவ் 100, 120 ஸ்பீடில் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப இந்த ஒரு ரெட் விண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர் நாய்ஸ் காருக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதோட சவுண்ட் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏதோ உங்களுக்கு காரில் ஓட்ட போட்டு காற்று வர லெவலுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது கண்டிப்பாக 120க்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதேமே நாங்கள் இந்த காருக்கு லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த காருக்கு ஆடியோமே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப மினிமலாக ஒரு அட்வான்ஸ் ஆடியோ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற ஒரு இட்டாலி மேக் பிராண்ட். இது வந்து 165 ப்ரோ அப்படின்ற சீரிஸோட பவர்ஃபுல் மேக்னெட் 115 RMS உள்ள ஒரு லோடட் ஸ்பீக்கர் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்ல லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் கூடவே பேக் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 6.5 அப்படின்ற ஒரு கோஆக்சல் வந்து பேக் டோர் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரிஜினல் பிளேஸ்லேயே. அண்ட் இந்த ஸ்பீக்கரை நாங்கள் பவர் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் வந்து கோல்டு ஹார்ன் அப்படின்ற பிராண்டோட 406 அப்படின்ற ஒரு டிஎஸ்பி வித் ஆம்பிளிஃபர் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 6 சேனல் டிஎஸ்பி 4 சேனல் பில்ட் இன் ஆம்பிளிஃபர் உள்ள ஒரு மாடல் கூட. ஸோ இந்த பவர்ஃபுல் ஆம்பிளிஃபர் கூடவே நாங்கள் வந்து டிஎஸ்பி மூலமா இதை ஃபைன் டியூன் பண்ணி ப்ளூடூத் சோர்ஸ் மூலமா நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் காருக்குள்ள உட்காந்து உங்கள் ஃபோனை சிஸ்டம் கூடயுமே கனெக்ட் பண்ண முடியும். ஆஸ் வெல் கோல்டன் பிளேயர் கூடயுமே கனெக்ட் பண்ண முடியும். இந்த கோல்டன் டிஎஸ்பி வந்து நாங்கள் டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ஸ்டேஜிங் கொண்டு வந்து ஒரு 2-வே பாசிவ் செட்டப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் இப்போ நாங்கள் ஆட் பண்ணல, பட் அதுக்கான செட்டப் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். இன் ஃபியூச்சரில் சப்வூஃபர் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனுமே விட்டு வச்சிருக்கோம். அண்ட் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் நாங்கள் ஒரு டோரில் 50 அப்படின்ற ஷேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பிராண்ட் வந்து ஆப்டிவாரா அப்படின்ற ஒரு ஜெர்மன் கம்பெனி சன் ஃபிலிம் தான் அந்த கார் லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஆப்டிவாரா அப்படின்ற பிராண்ட் வந்து மோஸ்ட் ஹை ஹீட் ரிஜெக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு சன் ஃபிலிம் கூட. ஐஆர்எஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 98% வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள். அண்ட் யூவி ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா
TSER அப்படின்ற ஒரு டோட்டல் சோலார் எனர்ஜி ரிஜெக்ஷன் ஆப்டிவரில் பார்த்தீங்கன்னா அப் டு 59%க்குமே கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு டோட்டல் சோலார் எனர்ஜி ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஐஆரை மட்டும் தான் பேசுவாங்க. ஐஆர்ன்றது ஒரு இன்ஃப்ராரெட் ரிஜெக்ஷன் தான், ஆனால் டோட்டல் சோலார் எனர்ஜி ரிஜெக்ஷன் தான் ரியல் ஹீட் ரிஜெக்ஷனாகவும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. இந்த ஃபிலிம் வந்து இந்த காருக்கு நாங்கள் டோர் அண்ட் விண்ட்ஷீல்டுக்கு லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபிலிம் வந்து 10 இயர்ஸ்க்கு வாரண்டி உள்ள ஒரு கவரப் உள்ள ஒரு ஃபிலிம் கூட. ஸோ இந்த சன் ஃபிலிம் டோருக்கு 50யும் ஃப்ரண்ட்டுக்கு 70 நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹை கிளாஸ் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சா, நான் சொன்ன அத்தனை ப்ராடக்ட்டுமே உங்கள் வண்டிக்கும் பண்ண முடியும். உங்களோட பேட்டர்ன்ஸ், கலர்ஸ், டிசைன், சாய்ஸ் மாதிரியான எல்லாமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். எந்த விதமான வாரண்டிக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கிறது இல்லை. நீங்கள் நம்ம கார்சன்ஸில் பார்க்கலாம், ஹை கிளாஸ்னாலே கார்சன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ஹை கிளாஸ்க்கு A to Z accessories always ready in stock. Please come and grab it. Thank you.